நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரக், இது ஒரு புல் வகையை சேர்ந்ததுங்க. நல்லா தெரியுது பாருங்க. டாக்டைலோடீனியம் எஜிப்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்கா கால் புல். க்ரோ ஃப்ரூ க்ரோ ஃபுட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட அந்த இது பாருங்க, காக்காவோட கால் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு அந்த பேரு. உங்களுக்கு வந்து பஞ்சாங்குழி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அக்ரூரா அப்படின்னு சொல்லுவாங்க. போயேசே குடும்பத்தை சேர்ந்த ஒரு புல் வகைங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து இதுல ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குங்க. நிறைய சாப்போனின்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு அருமருந்து இதுங்க புல்லு. அதுக்கப்புறம் சப்போனின்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அழற்சி எங்க நம்ம உடம்புல எங்க அழற்சி இருந்தாலும் அது வந்து இது குணப்படுத்துங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆல்கலாய்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மருந்து நிவாரணமா, அதாவது வலி நிவாரணியா இதை வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. டேனின்ஸும் இருக்கு. உங்களுக்கு வந்து பிளட் பியூரிஃபையரா இது ரொம்பவே வந்து பிளட் பியூரிஃபையர் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இலைகளையே நீங்க வந்து நல்லா கசக்கி நீங்க வந்து அரைச்சிட்டு அதை வந்து நீங்க வந்து உங்களோட எங்கெல்லாம் உங்களுக்கு வீக்கம் இருக்கோ உடம்புல முட்டி பகுதிகள்ல இந்த மாதிரி ஜாயின்ஸ்லாம் நீங்க அதை வந்து நீங்க வந்து கட்டு மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது இது வந்து சீரியாக்டிவ் புரோட்டீன் மார்க்கர்ஸை வந்து நல்லாவே இது வந்து ரெடியூஸ் பண்றதா வந்து ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் வராம ரொம்பவே தடுக்குதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து முக்கியமா போஸ்ட் பிராண்டியல் சுகர் சாப்பிட்டதுக்கு உணவு எடுத்ததுக்கு அப்புறம் ஏறக்கூடிய அந்த சுகர் லெவல்ஸை வந்து இது வந்து ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கிட்னியோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனோட நம்மளோட ஜீரண மண்டலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம கஷாயமா கூட நம்ம வந்து குடுக்கலாம் குழந்தைங்களுக்கோ. இல்ல நம்ம வந்து வயிறு வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஜீரணம் ஆகாம இருக்கு, ரொம்ப உப்புசமா இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து டயரியா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய யூடிஐ, கிட்னி பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். இத வந்து நீங்க நல்லாவே பயன்படுத்தலாம். இது ஃபார்முலேஷன்ஸும் உங்களுக்கு ஆயுர்வேதிக்ல நிறைய இருக்கு. தட்சிணாமூலா, விஷ்ணுமூலாலாம் உங்களுக்கு இந்த ஃபார்முலேஷன்ஸ நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. இத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.